எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு மேங்கோ பைட் சாக்லேட் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா செம்பழமாக இருக்கணும். புளிப்பு இனிப்பு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கணும் மாங்காய். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். பழமும் காயுமா எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் அந்த மாதிரி நான் ஒரு 3 மாங்காய் எடுத்துருக்கேன். தோல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். விதையை எடுத்துட்டு 3 மாங்காவையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கர் சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் விட்டோம்னாக்கா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இதில் 1 ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டுக்கலாம். ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் தோல் சக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துடும். அதனால் அரைச்சி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கணும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம ஒரு கரண்டியால் இப்படி கடைஞ்சோனாலே கீழே பல்ப்பு இறங்கிடும். சக்கையெல்லாம் மேலே நின்றுடும் தனியாக. இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு கடாயில் போட்டு அளந்து எடுத்துக்கணும். இது எவ்வளோ மேங்கோ ஜூஸ் வச்சுருக்கோன்னு நம்ம அளந்து எடுத்துக்கணும். அதை தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினோங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சமாக வேக வைக்க ஊற்றுனோம்ல, அந்த தண்ணியே போதும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இது ஒரு எத்தனை 2 டம்ளர் இருக்குன்னா ஜீனி 2 டம்ளர் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையை விட்டு கிண்டலைனாக்கா அது அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். நம்ம கிண்டக்குள்ளாரே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு கிண்டத்துக்கும் இப்போ கிண்டத்துக்கும் எவ்வளோ லேஸாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி கலரும் நல்லா மாறி வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி வாசனை இல்லாத எண்ணெய் ஏதாவது அதில் கொஞ்சமாக தடவி எடுத்து ஊற்றி டேப் பண்ணி வச்சிடணும். நல்லா எல்லா இடத்துலையும் பரப்பி வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிடணும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சிருச்சு. இப்போ எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஓரத்தெல்லாம் கத்தியால் எடுத்து விட்டுட்டு நம்ம இப்படி கையால் எடுத்தோம்னாலே ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். நமக்கு வேணுன்ற சைஸில் கட் பண்ணி மேலே கொஞ்சோண்டு சுகர் பவுடர் போட்டுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். கண்ணாடி டப்பா இருந்துச்சுன்னா கண்ணாடி டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாள் நல்ல வெயிலில் காஞ்சதுனாலே போதும். நமக்கு வேணுன்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து ஒன்று போட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.